அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வர வர ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமாக புரியலை. எங்கே நம்ம பொதுச்செயலாளர் பதவி விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கோபத்தின் உச்சத்தில் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அந்த 4 பேரை நீக்கினது தான், இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அதிமுக தான் தொண்டர்கள் தான் அதிமுக. 2026 அதிமுக ஆட்சி அமையும். இப்படிலாம் ஒரு வீரவசனம் பேசுறாரு. எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வைத்தியலிங்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது திமுக அவசரமா ஒரு வழக்கை ஒன்று பதிவு பண்றாங்க. அந்த வழக்கை ஏன் பதிவு பண்றாங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைந்துருச்சு அப்படின்னா 2026 திமுகனால ஆட்சி அமைக்க முடியாது. அதனால அந்த இணைப்பை முன்னெடுக்கக்கூடியவர்களை ஒரு வழக்கை போட்டு நம்ம விசாரணை நடத்தி தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அதிமுக ஒன்று சேராது அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணத்தை திமுக நிறைவேற்றியிருக்கு. அதுதான் நடந்தது. இப்போ ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல இருந்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமிக்கு போய் 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசியிருக்கிறாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, மேற்கொண்டு ஒரு 12 மாவட்ட செயலாளர்கள் அது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இந்த குழுவில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுக்க முடியலை. எங்கே நமக்கு பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தான் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. மனுஷன் அப்படியே ஒரு படபடப்போடையே பேசுகிறாரு. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியல. அதில் என்ன சொல்கிறாரு, பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் தான் அந்த 4 பேர். அதில் யாராரு? ஐயா ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர். இவங்க நீக்கப்பட்டவங்க தான். அதிமுக தொண்டர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதற்கடுத்து என்ன சொல்றாரு, இந்த இணைப்புக்கு 6 பேர் இருந்தாங்க, அவங்க கூட 12 பேர் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் 18 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. 2026 அதிமுக தான் ஆட்சி அமைக்குங்கிறதையும் பேசுறாரு. எல்லாமே விரக்தியில பேசக்கூடிய பேச்சு. இப்ப 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசுனது உண்மைதானே? அவங்க கூட 12 முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து ஒரு ஆதரவு குரலை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பத்திரிகை செய்தியில வெளியில வந்ததுதான். அவங்க எல்லாருமே நீலாங்கரையில் தனியாக ஒரு ரகசிய கூட்டமும் போட்டு நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் உண்மையான நிகழ்வாக தான் சொல்லப்படுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, நமக்கு எதிராகவே ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு வீரவசனம் பேசுகிறாரு. நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள்லாம் நீங்கள் இப்படி எழுதாதீங்க, அதெல்லாம் நாங்கள் தனியாக செயல்படுறோம், அதிமுக ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எங்கள்கிட்ட இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத மேடையில் பேசுகிறாரு. இந்த 4 வரை பொதுக்குழு உறுப்பினரால் நீக்கப்பட்ட அந்த 4 வரையும் நாங்கள் கட்சியில் இணைக்க மாட்டோம், இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது. அதிமுக என்பது வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக. வலிமை இழந்துருச்சு அப்படின்னா அது திமுக தான். ஏன்னா திமுக வலிமை இழந்து போனதுனால தான் எப்போதுமே பாருங்க, ஒரு கூட்டணி கட்சி இல்லாமல் அவங்களால தேர்தலை சந்திக்கவே முடியாது. அதிமுக மட்டும்தான் கூட்டணி கட்சி இல்லாமல் தனித்து நின்று களங்காங்கக்கூடிய கட்சி. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, தான் ஒற்றை தலைமைக்கு வந்துட்டா நமக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தோடு செயல்படுறாரு. இந்த சர்வாதிகாரத்தோடு செயல்படுறது அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் பிடிக்கல. அதனாலதான் நீலாங்கரையில ஒரு ரகசிய கூட்டம் போட்டு பேசினதாக ஒரு தகவல் இருக்கு. பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட இந்த 4 பேரையும் நீங்க சேர்க்கவே வேணாம். நீங்க பொதுச் செயலாளராகவே இருங்க. உங்களால என்ன வெற்றியை தேடித்தர முடிஞ்சது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்க 10 ரவுண்டு முக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டது. தொடர் 10 தோல்வியில கொடுத்த ஒரே தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10 தோல்வியை கொடுத்திருக்கிறாரு. 11வது தோல்வியை தவிர்க்க அண்ணன் எடப்பாடியார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறார். ஒரு தனித்தன்மை வாய்ந்த அதிமுக இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக மாற்றி காட்டி பாராளுமன்றத்தில் முழங்க வச்சவங்க புரட்சி தலைவி அம்மா.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? ஒரு எம்பியை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நிப்பாட்ட முடியல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? அதிமுக சிதைந்து கிடக்கிறதா. அதிமுகனுடைய பிளவை யார் சரியா பயன்படுத்துறா? திமுக சரியா பயன்படுத்துறாங்க. இந்த பிளவாவே இருந்தாதான் நமக்கு நல்லதுங்கிறத சொல்றாங்க. அதிமுக தான் தொண்டர்கள், தொண்டர்கள் தான் அதிமுக அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்ல வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து 27 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கப்படுறாரு. தான் எந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் நம்ம நீக்கப்பட்டோமோ இதே நிலைமை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு தொண்டர்கள் கையில் கொடுத்தாரு. ஒரு தொண்டனும் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படிங்கிற உரிமையும் கொடுத்தாரு. இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே ஒரு தொண்டனுக்கு இந்த மாதிரியான ஒரு உரிமையை கொடுத்ததே கிடையாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்தாரா? தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை கொடுக்கறதா இருந்தா எம்ஜிஆர் வகுத்த அந்த விதியை மாத்தி இருப்பாரா? தொண்டர்கள் எக்கடி கட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்கிட்ட கையில காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் இந்த சட்ட விதிகளை எப்படி வேணாலும் நான் மாத்திடுவேன் சொல்லிவிட்டு கைக்குலிகளை வச்சுக்கிட்டு எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாத்தினார். தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சார். இவர் எப்படி தொண்டர்கள் பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு சொல்லுங்க? தொண்டர்களை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? கொஞ்சம் நீங்க தொண்டர்கள் தான் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு நிக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கு அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இரட்டையிலே காமிச்சுட்டே போய் ஓட்டு கேட்டார, யாராவது போட்டாங்களா? 40 தொகுதிகளையும் பாராளுமன்ற தேர்தல் இப்ப நடந்துச்ச 40 தொகுதிகளையும் படுதோல்வி. அரசியல் வரலாற்றுல அதிமுக இது மாதிரியான ஒரு தோல்வியை கண்டதே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த தோல்வியை சந்திச்சது. கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியுமே முன்வரல. அதிமுக 4 பிரிவா இருக்கு. எதுக்கு நம்ம போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. கடைசியில் கிடைச்சது மன்சூர் அலியான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரும் பிரஸ் மீட்ல என்ன சொல்லி போனார் தெரியுமா? கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துது எங்களுக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை எப்படியெல்லாம் மதிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னா நீங்க இணைக்கவே வேணாம். உங்களுடைய சாதனையை சொல்லுங்க. உங்களுடைய தலைமையில எடப்பாடி பழனிசாமி இதை எல்லாம் செஞ்சிருக்காரு, இதுதான் சாதனை அப்படின்னு சொல்ல முடியுமா? எடப்பாடியினுடைய மிகப்பெரிய சாதனை இந்த கட்சியை அழிச்சதுதான். 6 முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொன்ன உடனேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல அப்படின்னா ஒற்றுமையை யாரெல்லாம் விரும்புறாங்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதிமுக தனித்தன்மை வாய்ந்த கட்சி அப்படிங்காரு. என்ன தனித்தன்மை வாய்ந்த கட்சி? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது தனித்தன்மையா இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது தனித்தன்மையோட அதிமுக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்ன தனித்தன்மையோட இருக்கு சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசு இருக்கு, அதை நக்கி திங்கிற 4 பேர் பின்னாடி தெரியுறாங்க. அதனால இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் தயவு இல்லை அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது மக்களுக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முகவரி கொடுத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் இந்த 4.5 ஆண்டு காலத்துக்கு முதலமைச்சர் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை எடப்பாடி பழனிசாமி இருந்ததா? அதிமுகவை யாரும் அழிக்க முடியாது. அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள்னா எடப்பாடி பழனிசாமி தான் அழிந்து போவார்கள். தொண்டை எல்லாம் கட்சி ஒற்றுமை இருக்கணும் விரும்புகிறான். அதிமுகவை அழிக்க நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாருமே கிடையாது. அவங்க கூட இருக்கிற கேபி முனுசாமி, ஜெயக்குமார், இந்த ஆர்பி உதயகுமார் இப்படி ஆட்கள் தான் இந்த கட்சியை அழிக்க பார்க்குறாங்க. அவர் மேடையில பேசுற பேச்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பேசிக்கிறாரு, அடுத்தவங்களை பேசல, தன்னைத்தானே பேசிக்கிறாரு. அத சத்தமா கொஞ்சம் வெளியில பேசுறாரு. இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ மனச்சாட்சியோட பேசுன்னு சொல்லிவிட்டு நீ பேச்செல்லாம் வெளியில வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கதை தான் எடப்பாடி பழனிசாமியோட கதையா இப்ப இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில திமுக வழக்கு பதிவு செய்து எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கை வெளியிடல. ஏன்னா அவர் இணைப்பை பத்தி பேசுறாரு, அதனால கண்டன அறிக்கை வெளியிடல. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில திமுக வழக்கு பதிவு செய்யுது. ஐயா ஓபிஎஸ் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க.
இணைப்பு பேச்சை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு திமுக அரசு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில வந்து இதே வழக்கு வந்து பதிவு பண்றாங்க. அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் நாம ஏதோ ஆட்சிக்கு வர முடியாது என்ற எண்ணத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமினால வெளியிட முடிஞ்சதா? எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை மறைக்கிறார். ஆனா இங்க பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ என்னென்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மேடையில் இப்படி பேசிட்டா உடனே தொண்டர்கள் உன் பின்னாடி வந்துருவாங்களா? அதெல்லாம் ஒரு நாளும் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லி தான் 40 தொகுதியிலையும் வந்து தோக்கடிச்சாங்க. ஒரே ஒரு சிம்பிள் தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருந்தாருன்னா விளவங்கோடு இடைத்தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? வெறும் 5000 வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சியை விட கீழே இறங்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுக இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தலில் 5000 வாக்குகள் மட்டும் வாங்குது அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் எந்த அளவு மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மேடையில் முழங்கிட்டோம்னா நம்ம பெரிய வந்து தலைமையாவோ ஒரு அதிகாரமிக்க ஆளுமையாவோ நம்மளாம் காட்டிக்கிற முடியாது. உங்களுடைய செயல்பாடுகளில் தான் எல்லாமே நடக்குது. அதிமுக ஒருங்கிணையில அப்படின்னா 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பதற்கு தடையாக இருக்கிறாரு. இதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வழக்குகளை எந்தவித விசாரணையும் இல்லாமல் தள்ளி போட்டுட்டே போகுது திமுக. விசாரணை நடத்தினா எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிடுவார். எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமான ஒரு கள்ள உறவு எஸ்பி வேலுமணியும் வைத்திலிங்கம் அவர்களுடைய அந்த வழக்கு பதிவிலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம். நன்றி, வணக்கம்.